ஹாய் गाइस, நாங்க திரும்ப வந்துட்டோம். இப்போ நாங்க வந்து வெல்கம் டு எம்ஜே. டேய் என்னடா சொல்ற? நாங்க வந்து எங்க வந்திருக்கோம்னா கலகலப்பை பார்த்து நாங்க எங்க வந்திருக்கோம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே ஒரு ட்ரெய்லர் மாதிரி ஒன்று போட்டிருந்துருப்போம், அதுலேயே வந்து தெரிஞ்சிருக்கும். இது வந்து அதோட அடுத்த கட்டமாக இருக்கும். அடுத்த கட்டம் இல்லை, அதுதான். ஆமாம், அதனால வந்து இந்த வீடியோ வந்து கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். இந்த வீடியோ இன்னைக்கு ஏன்னா நாளைக்கு ஆடி தபசு, இன்னைக்கு வந்து பயங்கர கூட்டமாக இருக்கும். கொஞ்சம் ஸ்பெஷல் டே தான். இன்னைக்கு நம்ம வந்து வந்திருக்கோம், நாளைக்கு வருவோம். நாளைக்கு நம்மளால வீடியோ எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு கூட்ட நெரிசலாக இருக்கும். ஆமாம், லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க. ஆமாம் ஆமாம். இன்னைக்கு நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு நார்மலாக நம்ம வந்து பசங்களோட வந்திருக்கோம். ஓகே, கைஸ் இங்கே பாருங்க, நம்ம ஜுசீனை பாருங்க. நம்ம முன்னாடியே வந்து இந்த ஜெயண்ட் வீல்ல ஆடிக்கிட்டு இருக்கான். உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா மேல இருந்து சில ஷாட்ஸ், ஜெயண்ட் வீல்ல இருந்து சுசீன் அவர்களுடைய ஷாட்ஸும் நமக்காக கொஞ்சம் மேல இருந்து கிடைக்கும். அதை வச்சு அந்த வியூவை நீங்க பார்க்கலாம். ஓகேயா? காய்ஸ், இப்போ வந்து நாங்கள் கேமராமேன் வந்து எங்களுக்கு முன்னாடி நடந்துக்கிட்டு இருக்காப்புல. இன்னைக்கு வந்து அவரோட தொழில் வேற ஒருத்தர் பார்க்குறாரு. அவர் பார்த்தீங்கன்னா கண்டுக்காத மாதிரியே போகிறாரு. இப்போ எங்கே போய்கிட்டு இருக்காருன்னா, டிக்கெட் விலையை குறைச்சிட்டாங்க. அதனால நம்ம வந்து அங்க போலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி 120 ரூபான்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் சாப்பிட்ற வீடியோ கிளிப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பழைய இதுல இருந்தா காட்டுவோம். அதுல வேற செட்டையில இருப்பேன் நான். கூட்டத்தை பாருங்க, முரட்டனமா இருக்கா. நீங்க அந்த பழைய வீடியோல பாத்தீங்கன்னா கூட்டம் இருக்காது, இந்த வீடியோல வந்து பயங்கரமா இருக்கும் கூட்டம். எல்லா ராட்டமும் ஃபுல் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா நாளைக்கு தான் ஆடி தவசு. இந்த சாவுதாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாவுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன காமெடி? அங்க ஒரு காமெடி நடக்கு, வாங்க அங்க போய் பாப்போம். இங்க பாருங்க, முரட்டு காமெடின்னு ஒண்ணு சொன்னோன்னா அது வேற எதுவும் கிடையாது, இந்த ராட்டம் தான். ராட்டம்லாம் காமெடி கிடையாது, அதுல உட்காந்துருக்கவங்க தான் காமெடியே. கைஸ், நம்ம சரியான ஒரு வியூ பாயிண்ட்ல வந்து நின்று இருக்கோம். பாத்தீங்கன்னா இங்க எந்த ராட்டனத்தை காட்டு, இதை காட்டு, பெரிய ராட்டனம். இது லைட் எரிய மாட்டேங்க, என்னன்னு தெரியல, கரண்ட் ஏறிச்சுன்னு நினைக்கிறேன். இது என்னடா புது பொருளியா இருக்கு? இப்ப உங்களுக்கு ஒரு குரூப்பை காட்டுறோம் நாங்க, பாத்தீங்கன்னு வைங்க, மாசா இருக்கிற மாதிரி மேல ஏறி நின்றுட்டு இருப்பாங்க. அவங்கள அது டாப்புக்கு போறப்பையும் நாங்க எடுத்து காட்டுறோம். அவனுங்க எப்படி அலறானுங்கன்னு மட்டும் பாருங்க. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நான் போட்டு காட்டுறேன். ஓகே, இப்ப அவங்கள காட்டு. ஸ்டெயிலா ஏறி நிக்கானா, இப்ப மோட்டரை போட்டாங்க, இப்ப கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்கும். அது டாப்புக்கு போகும்போது அந்த குட்டி டான்ஸ்லாம் என்ன செய்றாங்கன்னு அப்ப பாருங்க நீங்க. அவ்வளவுதான் கைஸ், அவங்களுடைய முகத்துல நீங்க மரண பீதியை பார்க்கலாம். அங்க இங்க பாருங்க, இங்கனக்குள்ள ஏறி நின்னுகிட்டு இருந்தவங்களாம் உட்காந்துட்டான். இப்ப ஒரு ரவுண்டு முடிஞ்சிருச்சு. கதறல்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க, முரட்டரமா இருக்கும் கதறல்ஸ்லாம். அதுல கதறினவங்களாம் நம்ம பக்கத்துல தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கண்டுக்காதீங்க, விட்டுருங்க. இப்போ வந்து அடுத்த ரவுண்டு நம்ம போகலாம் பார்த்தா அங்கே கூட்டம் பயங்கரமாக இருக்குது. போக முடியுமானே தெரில, டைம் வேறு ஆகிட்டு இருக்கு நமக்கு.
சரி இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். எப்படிப்பா போகலாமா? எப்படி வருமா? சரி ரைட்டு. சரி வா அங்கிட்டு போவேன். இல்லை அடி வாங்காத. இவன் நம்ம எடுக்க வந்ததை நம்ம பொழப்ப கெடுக்கனே வந்திருக்கான். இவன் பெருந்தன்மையா மூஞ்சி வச்சிருக்கான்னு தெரியல. ஏன் இப்படி திருட்டு முரட்டுத்தனமா தூக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஏற போறோம். நம்ம ஃப்ரெண்டு ஏற்கனவே அங்கதான் மேல நின்றுட்டு இருக்கான். அவனை வெயிட் பண்ண சொல்லியிருக்கு. நம்ம போய் ஏறி ஃபன் பண்றோம். 120 ரூபாய்க்கு ஒர்த்தா இல்லையான்னு பாப்போம். செக் பண்ணி நாங்க சொல்றோம் உயிரோட இருந்தா. இப்ப உங்களுக்காக டெக்னிக்கலா ஒரு விஷயத்த நான் சொல்ல போறேன். It's technical session. இந்த கப்பல் ராட்டினம் எப்படி இயங்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகே, அப்படியே திருப்பி இங்கனக்குள்ள பாருங்க ஒரு மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்கா. அங்க வந்து இன்ஜின் இருக்கும். இங்க இன்ஜின் இருக்கு பாருங்க. அங்க இருந்து ஷாஃப்ட்ல கனெக்ட் ஆகி இந்த மோட்டர் ஓடி அந்த இதுல வந்து கனெக்ட் ஆகிட்டு அந்த லிவரை வந்து ஆப்ரேட் பண்ணும்போது இப்படி போயிட்டு இப்படி வரும்போது அவர் வந்து மேலே தூக்குவார். அது அப்படி தூக்கும் போது அப்படி சார்னு தூக்கி வந்து இது கிடைக்கும். இதுதான் வந்து இது. இப்போ வந்து நமக்கு குல்பி கைஸ், கேரளா குலுக்கி சர்பத். இப்போ நம்மளுடைய நண்பர் அவன் காட்டிட்டான். நம்மளுடைய நண்பர் புதுசா வந்து பக்கத்துலேயே நிற்கான். யாருன்னே தெரியாம நின்றுட்டு இருக்கான். யாரில் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா திரும்பிட்டு நீ எங்க இங்க அப்படின்ட்டு சாக்காவுதான். நம்மளுடைய முரட்டுத்தனமான பினான்சியர் மற்றும் வந்தோடனே சந்தோஷப்பட்டோம். ரைட்டு நமக்கு வாங்கிட்டு வருவான், ராட்டத்தில் ஏற்றி விடுவான், வாடா வெங்கடேஷ் போலாம் அப்படின்னா பின்னால இருக்கிற வீட்டை பாரு. $4 million. நீங்க எல்லாம் மாண்டேஜ் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பார்த்துருப்பீங்க, போயிட்டு வந்துட்டோம். எங்கிட்டு போகுது வரும் பாருங்க. வந்துச்சா ரைட்டு. இப்போ அதில் போயிட்டு வந்தோம். நாங்கள் மேலே போய் உட்காரலையா இல்லைன்னா அவன் அதிகமாக தூக்கலையான்னு எனக்கு தெரியலை. வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப உயரமாக போன மாதிரி இருந்துச்சு. உள்ளே உட்காந்து பார்த்தா எங்களுக்கு பெருசாக ஒன்றும் ஹைட் எதுவும் போன மாதிரியே தெரில. என்னடா இது 120 ரூபாயா வந்து ஏதோ வம்பா செலவு வந்துட்டோம் போலையே அப்படிங்கிற நிலைமைக்கு மைண்ட் செட்டு போயிடுச்சு. ஒரு த்ரில்லு, சின்னதாக ஒரு த்ரில் இருந்துச்சு. கொஞ்சம் நமக்கு கையில் பிடிமானம் இல்லை அப்படிங்கிறதுனாலேயே ஆகாஷ் மூஞ்சியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்திருக்கும் அப்படின்ட்டு. ரொம்ப இனத்தை பிடிக்கவா இல்லை எதை பிடிக்கன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அது வந்து வீடியோ உங்களுக்கு வரும். அதான் பார்த்துருப்பீங்க நீங்கள் அதுலேயே. என் முகத்துல பயம் தெரியுதா? ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான். ஓகே, ஆனால் பசங்களாக வந்தோம் அப்படின்னா மொத்தமாக வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு இது மட்டும் இல்லை. நாளைக்கு நாங்கள் ஆடி ஹவுஸில் வந்து நாங்கள் மொத்தமாக எங்கள் கேங்கோட வருவோம். மேபி அதெல்லாம் நீங்கள் எங்களை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு தெரியும். இன்ஸ்டாகிராம் ஐடியெல்லாம் கீழே போட்டு விட்ரு, சரியா? போட்டுருவாங்க. ஸோ கைஸ், இப்போ அப்படியே முடிச்சாச்சு. அப்படியே போகலாம் அப்படின்ட்டு போயிட்டு கொஞ்சம் ஓரமாக அப்படியே அதான் ஆடி முடிச்சாச்சு. நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க எல்லாத்தையும். ஒரு சின்ன ஒரு ஃபன்னு நம்ம பசங்களோட சேர்த்து ஒரு இதை வந்து பண்ணியாச்சு. நாளைக்கு மெயினாக வந்து நாளைக்கு ஆடி ஹவுஸ் இருக்குது. நாங்கள் வந்து அதாவது நாளைக்கு டேட் என்ன? நாளைக்கு வந்து 21ஆம் தேதி. நாளைக்கு 21ஆம் தேதி ஆடி ஹவுஸ் இருக்குது. நாங்கள் வந்து நாளைக்கு வந்து எல்லோரும் வந்து நாங்கள் ஒரு ஃபன் பண்ணுவோம். எங்களை வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அதில் வந்து நாங்கள் எங்களுடைய பர்சனல் அப்டேட்ஸ் போடுவோம். அதில் வந்து பாருங்கள். ஓகே, இப்போ வந்து இந்த ஆடி ஹவுஸோடைய இந்த பொருட்காட்சி விழாவை வந்து நாங்கள் முடிச்சுக்கிறோம். ஓகே.